மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் வாடிவாசலில் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன். வாடிவாசலில் சிறப்பு பூஜையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. அதற்கான பூஜை நடக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. அவனியாபுரம் வாடிவாசலுக்கு முன்பாக காளைகள் வரும்போது காளைகளை அறுத்து கழுத்தில் இருக்கக்கூடிய கயர்களை அறுத்து விடக்கூடிய அந்த அரிவாளை அருகிலேயே வைத்து அந்த பூஜைகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. சுமார் 15 நிமிடமாக நடந்த பூஜையை தொடர்ந்து தற்போது மாடுபிடி வீரர்கள் அதே போல காளைகள் வெளியே வரும்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் அந்த மூக்கணாம் கயர் என்று சொல்லக்கூடிய அந்த கயரை அறுத்து காளைகளை வெளியே விடுவார்கள். அதற்கான அந்த அரிவாளை அருகே வைத்து பூஜைகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த பூஜைகள் முடிவடைந்த பின்னர் முதலாவதாக இந்த வாடிவாசல் வழியாக வரக்கூடிய காளைகள் தயார்படுத்தப்படும். வீரர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். வீரர்கள் காளையை அடக்கக்கூடிய 50 வீரர்கள் முதல் சுற்றிற்காக தயார்படுத்தி அவர்களை வெளியே அனுப்பி கொண்டு வருவார்கள். பின்னர் தொடர்ந்து உறுதிமொழியானது ஏற்கப்படும். அந்த உறுதிமொழி ஏற்ற பின்னர் தான் மாவட்ட ஆட்சியர், இங்கு இருக்கக்கூடிய மதுரை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் மேடையில் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி பூஜைகள் தற்போது முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இன்னும் விருந்தினர்களுக்காக மேடை தயாராக இருக்கிறது. விருந்தினர்கள் வந்தவுடனேயே ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த பகுதியில் துள்ளி விளையாட இருக்கிறது. காளையர்கள் துள்ளி குதித்து அந்த வரக்கூடிய அந்த காளைகளை திமில்கள் மீது ஏறி நின்று அடக்கப் போகிறார்கள். இந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் இங்கு நிற்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு முழுமையாக காளைக்கும் காளையை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு மட்டுமான களமாக இந்த களம் இன்னும் சற்று நேரத்தில் மாற இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காட்சி தான் வாடிவாசல்ல குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு பொருட்கள். முழுமையாக 2 கார்கள், நிசான் கார்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கார் சிறந்த மாடுக்கும் அதே போல 2வது பரிசாக இந்த மாடை அடக்கக்கூடிய சிறந்த வீரருக்கு, அதிக அளவில் மாடை அடக்கக்கூடிய காளையை பிடிக்கக்கூடிய அந்த வீரருக்கு இந்த காரானது வழங்கப்பட இருக்கிறது. அதே போல சைக்கிள்கள், அதே போல குக்கர்கள் என ஏராளமான பரிசு பொருட்கள் இந்த மேடைக்கு இடதுபுறமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாம் பார்ப்போம், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வெளியே வரும்போது ஒருவேளை காளை அடக்கப்பட்டு விட்டால் உடனடியாக அடுத்த கட்டமாக அந்த காளையருக்கு பரிசு வழங்குவது தொடர்ந்து நடைபெறும். இந்த நிலையில்தான் இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடியாக நாம் கேட்கலாம். நமக்கு ஏதோ பேசிக் ஹெல்த் சர்வீசஸ் வேணும்னா ஒரு ஸ்கூலில் 25 டாக்டர் கொண்ட ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ அடிப்படை வசதிகள் எல்லாமே அடிக்குவேட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம வாட்டர் பாட்டில்ஸும் நிறைய வச்சுருக்கிறோம். மாடுபிடி வீரர்களுக்கான உணவு எல்லாமே ஸ்பான்சர் மூலமாக மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். அவர் குறிப்பிட்டது கேட்டோம். இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இங்கு ஒருவேளை வீரர்கள் காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அருகாமையில் உள்ள ஒரு பள்ளியில் மருத்துவமனையாக அது மாற்றப்பட்டு இருக்கிறது. மருத்துவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முழுமையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது தொடங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.